ஏழரை மூக்குன்னு ஒரு பேரை நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. இல்லை, அவர் சந்திச்சிருக்காரு அப்படி ஒரு கேரக்டரை. பொன்ராம் சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்னென்னா, உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்கி, அந்த கேரக்டரே உருவாக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணி அதுவே பணம் வாங்கிட்டு போயிடும் வந்து. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அது. மூக்கன் போடுறது தான் பிரதர். ஆமாம், ஆட்டையை போடுறது. ரீசெண்டாக சொல்கிறீங்க. ஆட்டையை போடுறதே கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீங்கள் அசந்த ஆட்டையை போடுறதுனால இல்லை, உங்களை அசர வச்சு ஒரு பிளான் பண்ணி அதை ஆட்டையை போட்டு போகிறது. சண்டைக்கு வரமாட்டார் அவர், பிரச்சனையை மட்டும் பண்ணிட்டு போயிரு. நீங்கள் பிரச்சனையை முடிக்கணும்னா பணம் கொடுத்தா அவனுன்ற மாதிரி சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டு போயிடுது. அப்படி மூக்கன்ற கேரக்டர். ஆமாம், அப்படின்னா வா 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 வான்னு அவர் வந்தாருன்னா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். நீயே சொன்னா கூடப்பா நான் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் சாருக்கு இருக்கிற அழகுக்கும், சாருக்கு இருக்கிற அறிவுக்கும், சாருக்கு இருக்கிற டைமிங்க்கும், சாருக்கு இருக்க பஞ்சுக்கும் மேல மேல இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இல்லை, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அப்புறம் கொஸ்டின் கேட்க. சாருக்கு இருக்கிற திறமைக்கும் சாரு சாரு சாருன்னு விடுமா விடுமா விடுமா, பராமப்படுறாங்க, நீ கேட்டுருமா. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து சாரை பார்த்து லவ் பண்ணாம இருக்க முடியாது. படத்துல எந்த சிச்சுவேஷன்ல சாரை பார்த்து உங்களுக்கு லவ் வந்துச்சு? படத்துல அது வந்து ஒரு 2-3 ஸ்டேஜ் இருக்குது. முதல்லையே சின்னத்துலேருந்தே தெரியும். அப்போது அது சின்னத்துலேருந்தே பழக்கம், ஒரு லவ் இருக்கும்.